Satyabhama Institute of Science and Technology, Chennai. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் தொழில் துவங்குவதை கண்காணிக்க தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். பிராஜா தலைமையில் தமிழக அரசு சிறப்பு குழு ஒன்று அமைத்திருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த குழுவின் பயன் என்ன? இதன் செயல்பாட்டை எப்போது தொடங்குகிறது? தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க உலக முதலீட்டாளர் மாநாடு கடந்த 7ஆம் தேதி ஜனவரி 7, 8 ஆகிய தேதிகளில் சென்னை அந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. அதில் 632 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதன் அடிப்படையில் 6 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய தமிழக முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். பிராஜா அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்படும். அந்த குழு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த நிறுவனங்கள் எவ்வாறு தொழில் தொடங்குகின்றன, அந்த தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகள் இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்காகத்தான் குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போது அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவில் தலைமை செயலாளர், தொழில்துறை செயலாளர், மின்வாரிய தலைவர், தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட 17 பேர் கொண்ட இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அந்த தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கான உதவிகளை மேற்கொள்ளும். உடனடியாக சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் மூலமாக அதற்கான அனுமதியை கொடுப்பார்கள். தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக முதலீடுகளை தொடர்ந்து இருப்பதற்குண்டான நடவடிக்கையில இந்த குழு கண்காணிக்கும். அந்த வகையில 632 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ள நிலையில அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக தொழில் நிறுவனங்களை தொடர்ந்து தமிழகத்தில் முதலீடு செய்வதற்குண்டான அவங்களுக்கு உதவி செய்வதற்குண்டாக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு குழுவாகவும் இந்த குழு செயல்படும். அவர்கள் எவ்வாறு தொழில் தொடங்குகிறார்கள், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள், தொழில் முறையில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா, அதற்கான உதவிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான அம்சங்களையும் இந்த குழு கையாளும். அந்த வகையில் இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.